இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த டேங்கை க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் டேங்க் ஒழுங்காக க்ளீனே ஆகிருக்காது. இப்போ வந்து திருப்பியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக இல்லை, ரொம்ப ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் இருக்க மீன் அவ்வளோத்தையுமே பிடிச்சி நான் இதில் விட்டுட்டேன். அந்த நம்மளோட தங்கமணி பார்த்திங்கன்னா பிடிக்க ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் நம்மளோட சுப்பிரமணியும் சுபாஷினியும் பிடிக்கிறதுக்குள்ளே நம்மளோட சோழி போயிடுச்சு. அதாவது சுப்பிரமணியன்னா நம்மளோட ஷார்க்கு தான், சுபாஷினினாலும் ஷார்க்கு தான். அந்த ரெண்டையுமே பிடிச்சி போட்டாச்சு. இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவு பாசி பிடிச்சிருக்குன்னு. இது வந்து நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணக்கூடாது, லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணணும். நான் இது ஃபுல்லாகவே புது தண்ணி தான் ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த வாட்டி கொஞ்சம் வெயிட்டான எக்யூப்மெண்ட்டாக எடுத்திருக்கோம். பாருங்கள், பிங்க் கலர் நெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய நெட்டு எடுத்திருக்கோம். ஓகே, பார்த்திங்கன்னா எல்லா பயிலும் உள்ளே தான் கிடக்கானுங்க. தங்கமணி மேலே வர மாதிரி இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம கொய்னா வந்துட்டுருக்கானு. சுப்பிரமணியும் சுபாஷினியும் பார்த்திங்கன்னா அடியில் கிடக்கான், அதனால் தெரியாது. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அப்படி இதில் வந்து இப்படி வடிஞ்சு இப்படி போகுது. ஓகே, இது நிறைஞ்சு முடிஞ்சு நம்ம மீனை விடும்போது காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நிறைச்ச உடனே நீங்கள் மீனை விடக்கூடாது. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாள் செட் ஆனதுக்கப்புறம் தான் விடணும். அதுக்கப்புறம் வந்து விடும்போது கொஞ்சம் மெடிசின் விட்டுட்டு போடுங்க. வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஜம்போ ஃபில்ட்ரு தான் செட் பண்ண போகிறோம், டாப் ஃபில்ட்ரு. பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி இங்கேருந்து தண்ணி எடுத்து அப்படி சுற்றி பாயிற மாதிரி செட் பண்ண போகிறோம். அது செய்கிற வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி நிறச்சிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 நாள் கழித்து தான் மீனை விட போகிறோம். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்ச நாள் கிடக்கட்டு. பார்த்திங்கன்னா அது வந்து மீன் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போயிடாதீங்க. பாய் கைஸ்.